பாபா வந்து நார்மலைஸ் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு துணியாக கூட இருக்கலாம். இங்கே நிறைய பெண்கள் உலகத்தில் எல்லா நாட்டிலையும் சொந்த காசில் குடிக்கிறாங்க. ஒரு எம்ஜிஆர் படத்தை பார்த்து வளர்ந்த ஒரு சமூகம் இருக்கும்போது அப்போ குடி வந்து ஒரு தவறாக இருந்தது, குடிக்கக்கூடாது. அது ரொம்ப என்ன மாறி இருக்குது அந்த 50 ஆண்டுகள்னா, ஸ்மெல் இருக்கக்கூடாது, கலையின் மூலமாக பிரச்சாரத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு பாபா. உதாரணத்துக்கு இப்போ ஒரு லப்பர் பந்து ஒரு படம், இந்த அளவுக்கு ஸ்வீட் தடவி தான் இப்போ கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் அப்புறம் எல்லாத்தோட மிக முக்கியமான ஒன்று குடி தவறா. உடனே ஒரு மத கலவரம் தமிழ்நாட்டில் தேவை. எச் ராஜாவோ அர்ஜுன் சம்பத்தோ காடேஸ்வர சுப்பிரமணியாவோ அல்லது அண்ணாமலையோ குடிகாரர்கள் அல்ல. எழுத்தாளர் எஸ்கேபி கருணா அவர்கள் தற்பொழுது நம்மிடையே உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அன்பு பேசின பேச்சு வந்து இந்த திரைப்படம் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கருதி ஒரு திரைக்குழு எடுத்தார்களோ அதை வந்து ஒரு எழுத்தாளராக கலைஞனாக தன் பேச்சின் மூலமாக அதற்கு இணையான ஒரு தாக்கத்தை அன்பு இங்கே செய்தார். ஆனால் பாபா பேசும்போது முற்றிலும் எதிரே நின்று அவர் பேசுனது வந்து ஒருவேளை குடியை வந்து அது பாபா வந்து நார்மலைஸ் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு துணியாக கூட இருக்கலாம். இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறீங்க, இளைஞர்கள் இருக்கிறீர்கள். அதனால் வந்து இந்த ரெண்டு பேச்சுக்குமான ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பாபா சொல்லும்போது சொன்னார். நான் இப்போ பல நாடுகளுக்கு போகிறேன், பல இடத்துல எல்லாரும் குடிக்கிறார்கள், குடி அவர்களுடைய வாழ்க்கையின் அங்கமாக இருக்கிறது அப்படின்னு. உலகத்தில் அது உண்மைதான். உலகத்தில் வந்து குடி வந்து டேபுன்னுவாங்க, ஒரு தவறு, ஒரு மனசாட்சி உறுத்தக்கூடிய ஒரு குற்றமாக உலகத்தில் எந்த சமூகத்திலும் குடி இல்லை தான். ஆனால் எதனால் வந்து அந்த குடி வந்து அங்கே பிரச்சனையாக, சமூக பிரச்சனையாக, சமூக குற்றமாக அல்லது ஒரு குடும்பத்தின் பிரச்சனையாக மாறாமல் இருப்பது என்றால், உலகத்தில் எல்லா நாட்டிலையும் சொந்த காசில் குடிக்கிறான். அவன் சம்பாதிச்சு அவன் குடிக்கிறான். அவனுக்கு குடி பழக்கமாகிடுச்சுன்னா அடுத்த வேலை குடிக்கணும்னா மறுபடியும் அவன் சம்பாதிச்சே ஆகணும். அவனுக்கு யாரும் வந்து வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு குடிகாரனுக்கு நண்பர்கள் என்ற இது வந்து யாராவது ஒருத்தர் வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு காலம்பூரா வாங்கி கொடுக்கணும், அல்லது குடும்பத்திலிருந்து வேறு யாராவது அண்ணனோ அப்பாவோ மனைவியோ தொடர்ந்து குடிக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழல்லாம் அங்கே கிடையாது. அதுக்கு மிக முக்கியமான காரணம், பெண்கள் குடிகாரனுடைய செயல்களின் தாக்கத்தை பெண்கள் அங்கே ஏற்றுக்கொள்ள தேவையில்லாததன் காரணம் என்னென்னா சுதந்திரம். பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள், பெண்கள் சம்பாதிக்கிறார்கள், பெண்கள் அவர்கள் குடும்பத்துக்கு அவர்களால் அவனுடைய பங்களிப்பு இல்லாமல் அவர்களை பார்த்துக்க கொள்ள முடியுன்ற ஒரு இடத்துல இருக்காங்க. இங்கே அப்படி இல்லை, டிபெண்ட் ஆகிடுறோம். இங்கே வந்து சம்பாதிக்கிற ஆண் ஒருத்தர் இருக்கும்போது அவர் வீட்டை விட்டு போயிட்டால் அந்த குடும்பம் நிலைகுலைந்து போயிடுகிறது, அந்த குழந்தைகள் நிலைகுலைந்து போயிடுறார்கள். அந்த டிபெண்டன்சி தான் வந்து இதற்கு மிக முக்கியமான காரணம். இது வந்து குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு மாதிரி இருக்கிறதால அது ஒரு விஷயம். ஒரு குடிகாரனோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த குடிகாரனுடைய பிரச்சனை அவனுக்கு கடைசி வரைக்கும் குடி கிடைக்கிற வரைக்கும், ஒரு கட்டிங் எப்போ போனாலும் யார் போனாலும் வாங்கி கொடுத்துட்டே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு கட்டிங்காக, ஒரு குடிக்கு பணத்துக்காக அவன் எங்கேயோ ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல நின்று காத்துட்டு இருக்கும்போது அந்த காட்சி அவன் மனைவியோ அவன் பிள்ளைகளோ பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வருது இல்லையா, அதுதான் மிகப்பெரிய துயரம். அதுதான் வந்து ஒரு ஆறாத ஒரு விஷயம். கலை வந்து ஒரு பிரச்சாரத்தில் ஒரு கலையின் மூலமாக பிரச்சாரத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நம்ம குடும்பங்களில் அல்லது நம்ம சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஏதாவது ஒரு வெஹிக்கிள், வாகனம் இருக்கிறது என்றால் அது கலை மட்டும்தான். தெருக்கூத்து வழியாக, பாடல் வழியாக, நாடகம் வழியாக, சினிமா வழியாக மட்டும்தான் நம்ம சமூகத்தில் ஏதாவது ஒரு நல்லதை சொல்ல முடியும். அதனால தான் எம்ஜிஆரை பற்றி சொல்லும்போது, எம்ஜிஆர் பாடலை பற்றி சொல்லும்பொழுது, ஒரு எம்ஜிஆர் படத்தை பார்த்து வளர்ந்த ஒரு சமூகம் இருக்கும்போது அப்போ குடி வந்து ஒரு தவறாக இருந்தது, குடிக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அப்போது அந்த கலையின் மூலமாகத்தான் கொண்டு வந்தாங்க. அதனால் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் என்ன மாறி இருக்குது அந்த 50 ஆண்டுகள்னா, ஸ்மெல் இருக்கக்கூடாது, பிரச்சாரத்தாக்கான ஸ்மெல் இருக்கக்கூடாது, கதையில் பிரச்சார நெடி இருக்கக்கூடாது. அது இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு நுட்பமான கலைஞர்களால் எவ்வளவு பெரிய விஷயத்தையும்
மிகச் சிறப்பாக சொல்ல வேண்டிய விஷயத்தையும் இப்போ சொல்லி கொண்டு போய் கடத்தி விட முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு லப்பர் பந்துன்னு ஒரு படம் பார்த்தேன். அது ஒரு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட சுவாரஸ்யமான படம். ஆனால் அந்த படம் கொடுக்கக்கூடிய மெசேஜுகள்லாம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒரு நாவலோ ஒரு சிறுகதையோ எழுதலான்ற அளவுக்கான ஒரு மெசேஜ். ஆனால் அதை வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக ஒரு திரைக்கதையில் எழுதி கொடுக்க முடியுது. இந்த அளவுக்கு ஸ்வீட்டு தடவி தான் இப்போ கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் கலையின் மூலமாக பிரச்சாரம் செய்ய வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நம்ம அந்த பொறுப்பிலிருந்து தப்பித்து விட முடியாது. கலைஞர்களுக்கு, கவிஞர்களுக்கு நிச்சயமாக சமூகத்துக்கு நல்லது கெட்டது சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் எல்லாத்தோட மிக முக்கியமான ஒன்று, குடி தவறா அப்படின்ற கேள்வி. குடி உடலுக்கு தீங்கா? ஆமாம், உடலுக்கு தீங்கு. குடி குடும்பத்துக்கு கெட்டதா? ஆமாம், நிச்சயமாக குடி குடும்பத்துக்கு கெட்டது. சரி, குடி ஒரு சமூக குற்றமா? இங்கே நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். குடிகாரனை ஒரு குற்றவாளியாகவும், குடிகாரனை ஒரு கேவலமானவனாகவும், குடிகாரனை ஒரு தீண்டத்தகாதவனும், குடிகாரனாலே அந்த குடிகாரன்ற பேச்சிலேயே சொல்லுலேயே ஒரு அவமதிப்பை வைத்திருக்கக்கூடிய இந்த சிந்தனை, இந்த எண்ணம் எங்கேருந்து யாரால் விதைக்கப்பட்டது என்று நீங்கள் எல்லாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் சூழலில் குடியை விட அதிகமான போதை இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. அதனால் சாதாரண குடியை பற்றி பேசுகிறோம், அதை விட அதிகமான போதை இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இயல்பாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அது அடுத்த கட்டம். ஆனால் சமூகத்தில் குடியை பற்றி பேசும்போது யார் சொல்கிறார்கள்ன்றதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. எதனால் சொல்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கி உடனே ஒரு சாதி கலவரம் வரணும், இவனை வெட்டி அவனை வெட்டி 10 பேர் சாகணும், உடனே ஒரு மத கலவரம் தமிழ்நாட்டில் தேவை, ஒரு 100 பேர் 200 பேர் வெட்டிங்க சாகணும், 4 இடத்துல வெடிகுண்டு வெடிக்கணும்னு கருதி அதற்காக ஒவ்வொரு நாளும் காய் நகர்த்தி கொண்டிருப்பவர்கள் யாருமே குடிகாரர்கள் இல்லை. எச் ராஜாவோ, அர்ஜுன் சம்பத்தோ, காடேஸ்வர சுப்பிரமணியாவோ அல்லது அண்ணாமலையோ குடிகாரர்கள் அல்ல. அவர்களெல்லாம் குடிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய போதை இருக்கிறது. ஆகவே சமூகத்துக்கு மிகப்பெரிய குற்றவாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், சமூகத்துக்கு கேடாக இருப்பவர்கள்லாம் குடிகாரர்கள் கிடையாது. அவர்கள் குடியை தீமையாகத்தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதே தீமையை நாம பிரச்சாரம் பண்ணுறோம். அப்போ இரண்டையும் எந்த இடத்தில் விலக்கி பார்க்க வேண்டும் என்ற ஒரு கோடு இருக்கிறது. அந்த கோட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அவரை படக்குழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சோமு.